வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்பனைல் காம்பவுண்டில் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் பார்க்கலாம். சரிங்க. கார்பனைல் காம்பவுண்ட்னாவே சி டபுள் பாண்ட் ஓ, சி டபுள் பாண்ட் ஓ இருக்கணும். சரியா? இதில் கார்பனைல் காம்பவுண்டில் ஒரு ஹெச் இருந்ததுன்னா அது ஆல்டிஹைட். இந்த கார்பனைல் காம்பவுண்டில் ரெண்டுமே ஒரு ஆல்கைலோ ஆரைல் குரூப்போ ஏதோ ஒன்று இருந்து ஒரு ஆல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா அது கீட்டோன். சரியா? இப்போது இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்டிஹைடுக்கு என்னென்னா 0. சரியா? இது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆசிடாக மாறிடும். அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா +2. இதே ரிடக்ஷன் ஆச்சுன்னா -2 oxidation state. So aldehyde lies between -2 and +2 oxidation state. So இது undergo oxidation நடக்கும், reductionும் நடக்கும். சரியா? அடுத்தது இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் பார்க்கலாம். ஆல்டிஹைடோட ப்ரிப்பரேஷன், கீட்டோன் ப்ரிப்பரேஷன் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஒரே மாதிரி மெத்தட்ஸ் தான் ரெண்டுக்குமே. ஆனால் எடுக்கிற சோர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட், ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு மெத்தட் ஆக்சிடேஷன். ப்ரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடு. ப்ரைமரி ஆல்கஹால்னால் என்ன இருக்கணும்? CH2OHன்னு இருக்கணும். CH2OHன்னு இருந்தால் அது ப்ரைமரி ஆல்கஹால். ஆக்சிடேஷன்னா என்ன செய்யணும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன எடுத்துக்கலாம்? ஒன்றா அசிடிஃபைட் சோடியம் குரோமேட் எடுத்துக்கலாம், பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்துக்கலாம். இந்த PCC ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிரிடீனியம் குளோரோக்ரோமேட். சரியா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஆல்கஹால் எடுத்துட்டேன். ப்ரைமரி ஆல்கஹால் CH2OHன்னு இருந்தாவே ப்ரைமரி ஆல்கஹால். அதில் அசிடிஃபைட் போட்ட சோடியம் குரோமேட் எடுத்துகிட்டு PCC போட்டேன். PCCனா பாதியோட ஸ்டாப் பண்ணிடணும் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் கிவ்ஸ் அவுட் ஆல்டிஹைடு. ஓகே. இதுவே செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். இங்கே ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம், ஆல்டிஹைடாக மாறிடுச்சு. இப்போ செகண்டரி ஆல்கஹாலை கீட்டோனாக மாறுறோம். செகண்டரி ஆல்கஹால்னால் இங்கே CH2OH ப்ரைமரி, இது CHOH செகண்டரி ஆல்கஹால். சரியா? செகண்டரி ஆல்கஹால். இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 கார்பன் இருக்குது. அப்போ ப்ரோப்பேன். ப்ரோப்பேன் 2ல் ஆல்கஹால் குரூப் இருக்குது. அப்போ ப்ரோப்பேன் 2 ஆல். சோடியம் டைக்ரோமேட் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த 2 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? கீட்டோன் கிடச்சிருச்சு. கீட்டோனு இதுக்கு பேர் அசிட்டோன். சரியா? நெக்ஸ்ட் மெத்தட் டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஹைட்ரஜனாவே ஹைட்ரஜன், டீனா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். எதுலேருந்து? ஆல்கஹால்லேருந்து. எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, அதே மாதிரி ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ஆனால் இது என்ன ஃபார்மில் எடுத்துருக்கேன்? வேப்பர் ஃபார்மில் எடுத்துருக்கேன். வேப்பர்ஸ் ஆஃப் ஆல்கஹால். இதை வேப்பராக எடுத்துகிட்டு இது மேலே ஹாட்டாக இருக்கிற காப்பர் 573 கெல்வின் இல்லாட்டி சில்வர் ஏதோ ஹெவி மெட்டல் ஒன்று எடுத்துக்கிட்டு ஹாட்டாக பாஸ் பண்ணோம்னா ஹைட்ரஜன் 2 ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்டிஹைடு. இதே செகண்டரி ஆல்கஹாலில் காப்பர் 570 தான், இந்த 2 ஹைட்ரஜனும் போயிடும். ஃபார்ம் கீட்டோன், அசிட்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சு. சரியா? அடுத்த மெத்தட் பாருங்கள், ஓசோனாலிசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ். அல்கீன்ஸ்னால் என்ன இருக்கணும்? டபுள் பாண்ட் இருக்கணும். ஸோ ஓசோனாலிசிஸ், ஓசோன் ஆட் பண்ணுறேன். சரியா? எங்கே போய் அட்டாக் பண்ணும்? எங்கே டபுள் பாண்ட் இருக்கோ அங்கே போய் அட்டாக் பண்ணுது. பாருங்கள், இதை நான் எழுதி காட்டுறேன். ஓசோனாலிசிஸ் இதை எழுதி காட்டுறேன். CH3 CH டபுள் பாண்ட் CH3. இது என்ன? 1 2 3 4. 4னா பியூட்டேன். இதில் 1 2 2ல் டபுள் பாண்ட் இருக்குது. 2 ஈன். டபுள் பாண்டுனாவே ஈன்னு போடணும். ட்ரிபிள் பாண்டுனா YENE போடணும். அவ்வளோதான். இப்போது ஓசோன் அட்டாக் பண்ண போகுது. அட்டாக் பண்ணுறப்போ ஓசோன் அட்டாக் எங்கே போய் டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல. அப்போ இந்த ஓசோனாலிசிஸ் டெஸ்ட் எங்கெல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருக்கோ அது எங்கே இருக்குதுங்கிறத இந்த டெஸ்ட்டு யூஸ் ஆகும். சரியா? இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்டு OCHOOன்னு ஃபார்ம் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு கீழே ஓன்னு ஃபார்ம் ஆகிடுச்சு, CH3. இப்போ ஜிங்க் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? கிளிவேஜ் ஆகும்.
கிளிவேஜ்னா உடையும். CH3 CHO, இந்த சைட் CH3 CHO, 2 CH3 CHO ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆல்டிகைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? இதுவே வந்து நான் வந்து இது எடுத்துக்கிறேன் கீட்டோன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. CH டபுள் பாண்ட், இந்த CHக்கு பதிலாக ஒரு ஹெச்க்கு பதிலாக நான் CH3 போட்டுக்கிறேன். CH3 இப்போ ஓசோனாலிசிஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டபுள் பாண்ட் இருக்க இடத்துல CH3 CHO CH3OO. சரியா? இப்போ ஜிங்க் HCl போடுறப்ப என்ன ஆகிடும்? ஜிங்க் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறப்போ இப்போ என்ன ஃபார்ம் ஆகிருப்பாருங்க? CH3CHO ப்ளஸ் இந்த சைடு என்ன இருக்குது? CH3COCH3 அசிட்டோன், இது அசிட்டால்டிஹைடு. சரியா? இது அசிட்டோன், இது அசிட்டால்டிஹைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை தான் எழுதிட்டோம். சரியா? இதை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா நம்மளுக்கு அசிட்டோனும் அசிட்டால்டிஹைடும் இங்கே பாருங்கள் CH3CHO, இந்த சைடு CH3COCH3 அசிட்டோன் அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்த மெத்தட் பாருங்கள், ஹைட்ரேஷன்னாவே என்ன அர்த்தம்? H2O. இதில் ஆட் பண்ணணும் அல்கைனாவே ட்ரிபிள் பாண்ட், ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன். ஓகே, இப்போது நம்ம இது சிம்பிள் CH ட்ரிபிள் பாண்ட் CH, இதுக்கு பேர் என்ன? ட்ரிபிள் பாண்ட் அல்கைன் குரூப், இதுக்கு பேர் அசிட்டிலீன். ஓகே, ஹைட்ரேஷன் HOH. சரியா? HOHனா ஒரு H இங்கேயும் ஒரு OH இங்கேயும் சும்மா உட்காராது, அதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும். சல்ஃபரிக் ஆசிட் HgSO4 gives out CHOH. இது ஒரு இன்டர்மீடியேட். சரியா? இது ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்? ஐசோமரைஸ்னா ஹைட்ரஜன் இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகுது. இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே மூவ் ஆகிடுச்சு. அப்போ CH ஆல்ரெடி CH2 இருக்குது, இப்போ CH3 ஆகிடுச்சு, இங்கே CHO எல்லாம் இன்டர்சேஞ்ச் ஆன பிறகு நம்மளுக்கு ஆல்டிகைட் கிடச்சிருச்சு, அசிட்டால்டிகைடு. ஓகே, இதே வந்து கீட்டோன்னா என்ன ஃபார்ம் இருக்கும்? CH3 C+O CH3. இங்கே எத்தனை கார்பன் தேவைப்படுது? 3 கார்பன் தேவைப்படுது. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. நம்ம 3 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு H எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக CH3 ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? CH ஒரு H எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக CH3 ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஹைட்ரோலிசிஸ் பண்ணுவோம். H2SO4 HgS மெர்குரஸ் சல்ஃபரையும் சல்ஃபரிக் ஆசிட்டை ஆட் பண்ணுறேன். இப்போது CH3, இந்த CH3 அப்படி இருக்கு, அந்த C இருக்கிற இடத்துல இங்கே வந்து ஒரு OH உட்காந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஆல்டர்னேட்டிவாக இது இங்கே OHும் இங்கே Hயும் ஆட் பண்ணுறேன். மார்கானிக் ஷுரூப் படித்தோம்ல, அது மாதிரி இங்கே CH. சரியா? ஒரு H இருக்குது, இங்கே Hயும் அந்த OHும் வந்து சேர்ந்து இது ஒரு இன்டர்மீடியேட். இப்போ ஐசோமரைஸ் ஆகுது, ஐசோமரைஸ் டு ஃபார்ம். இந்த இருக்கிற H இங்கே மூவ் ஆயிடுச்சு. அப்போ CH3 C+O CH3. இங்கே பாருங்கள், இது இங்கே போயிடுச்சுன்னா கார்பனுக்கு 4 ஆயிடுச்சு, இதுக்கு கார்பனுக்கு 1 2 3 4 ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இது அசிட்டோன். ஸோ HOH hydrolysis, the presence of sulfuric acid and mercurous sulfate gives out intermediate form ஆகுது, isomerized to form acetone. அப்போ கீட்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு அசிட்டிலின் யூஸ் ஆகாது. அசிட்டிலினை தவிர்த்து வேறு எது வேணால் போட்டுக்கலாம், ஆனால் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதா பார்த்துக்கணும். ஓகேவா? சரி.